வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜன். செக்ஷன் 93 ஆஃப் IPC பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 93 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் 93 ஆஃப் IPC என்ன சொல்றாங்கன்னா, நல்லெண்ணத்தோட ஒரு செய்தி தெரிவிக்கப்பட்டு அந்த செய்தியின் அதிர்ச்சியில் ஒரு ஆள் மரணம் அடைந்தா கூட அந்த செயல் குற்றச்செயல் ஆகாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுவும் எக்ஸாம்பிளோட பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஒரு மருத்துவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு நபரை கொண்டு போறாங்க. அந்த நபர் கண்டிப்பாக பிழைக்க மாட்டார் அப்படிங்கிறத மருத்துவர் அவரோட கருத்தை சொல்றாரு. இதை கேட்டு அதிர்ச்சியுற்று ஒரு நபர் மரணம் அடைகிறார். இவர் சொன்ன செய்தியினால தான் அந்த நபர் மரணம் அடைகிறார் அப்படின்னு இருந்தா கூட அந்த செயல் குற்றச்செயல் ஆகாது அப்படிங்கிறதா செக்ஷன் 93 ஆஃப் IPCல டீட்டெயிலாக சொல்றாங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்திய தண்டனை சட்டம் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஃபுல்லாக 511 செக்ஷன் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இல்லை உங்களுக்கு புரியலை அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கான கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே கமெண்ட் போட மாட்டேன்றீங்க. நீங்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு அந்த கருத்துக்கள் புரியும். இந்த வீடியோ புரியுதா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு புரிஞ்சாதான் அந்த வீடியோ நாங்கள் போடுறதுல ஒரு பயனுள்ளதாக நாங்கள் நினைக்கிறோம். அதனால் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்திய தண்டனை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் பயனுள்ள வீடியோ. இந்த வீடியோவை தொடர்ந்து அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லா நபர்களுக்கும் இந்த சட்ட அறிவு தெரிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.